என் செயலாவது ஏதொன்றும் இல்லை, எல்லாம் நின் செயல் என்றுணர பெற்றேன், என் கட்சி ஏகம்பனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. நான் ஒரு வேலையை செய்யறேன்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கர்மா, இறைவன் தான் செய்யறாரு நினைச்சு செஞ்சீங்கன்னா அந்த கர்மா இல்ல. என் அப்பன் முருகப்பெருமான் மீது நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், எந்த செயல் செய்தாலும் அந்த செயலுக்கு உண்டான காரணம் நான் பெருமையை மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. எடுத்தீங்கன்னா போட்டு புரட்டி எடுக்க போகுதுன்னு அர்த்தம். இதனாலதான் இஸ்லாத்துல என்ன கேட்டாலும் இன்ஷா அல்லான்றுவாங்க. இப்ப நான் கேட்கறேன்னு வச்சுங்க, நாளைக்கு ஒரு 10 மணிக்கு சந்திச்சிடலாமா உங்களுக்கு அப்படின்னு அடுத்த வார்த்தை சந்திச்சிடலாம் வராது அவங்க வாயில. இன்ஷா அல்லா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இறைவன் அனுமதி கொடுத்தால் அப்படின்னு அர்த்தம். எப்போ உங்க பேர் வராம இறைவன் பேரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு வேலையும் செய்யறீங்களோ அந்த செயலிற்குண்டான பாவ புண்ணியம் உங்களை சேராது. என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க இறைவன் பாக்குறது இல்ல, உங்களை முன்னிறுத்துறீங்களா இல்லையான்னு பாக்குற. உங்களை முன்னிறுத்தல இறைவனை முன்னிறுத்திட்டீங்கன்னா you will be blessed.